ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹிஸ்மாஸ் vlog. இன்றைக்கி வென்ஸ்டே மார்னிங் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ நான் வெராண்டாவை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன ஒரு பயணம் கொண்டு போக தான் ரெடியாக போகிறேன். பயணம் போக போகிறேன்னு சொன்ன உடனே ஷாப்பிங் போக போகிறேன்னு நினைக்க வேணாம். நான் எங்கே போகிறேன்னு போகிற வழியில் நான் உங்களுக்கு சொல்லுறேன். அதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வெளியே போக இருக்கிறதுனால காலையில் மிச்சமாக வீட்டு வேலைகள் எடுத்து போட்டுக்கொள்ளல. இப்போ நான் வாஷ் ஆன் எடுத்துகிட்டு அவசரமாக அந்த பயணத்தை போகிறதுக்கு தான் ரெடி ஆகிறேன். மார்னிங் 8 o'clock வீலுக்கு வர சொல்லியிருந்தேன். வீலும் வந்துட்டது. அதான் அவசரமாக ரெடியாகி இப்போ போய் கொண்டிருக்கிறேன். நான் போகிற வழியில் எங்கே போகிறேன்னு சொன்னேன். வேறு எங்கேயும் இல்லை, என்னோட ரெகுலர் ஹெல்த் செக்கப்புக்கு தான். நான் எங்கே இருக்கிறேன்னு இப்போ உங்களுக்கு விளங்குதாயிக்கும். வீட்டுக்கு வந்த உடனே சரியான பசி. ஏன்னா நான் ஃபாஸ்டிங்கில் தான் போயிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடலை செஞ்சு வச்சுருந்தேன். நல்லா டேஸ்டியான கடலை, பசிக்கு நல்லா இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்தா நல்ல வெயிலா இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே நான் கழுவி வச்சுருந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வெளியில் காய போடுறதுக்காக எடுத்துக்கொண்டு வந்தேன். காய போடும் பொழுதே கிளிப்ஸையும் நான் அடித்து விட்டு கொண்டேன். என்று சொன்னால் காற்றுக்கு விழுந்தால் திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி கொண்டு இருக்கலான்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் காய போட்டாச்சு. ட்ரெஸ்ஸுகளை காய போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வார வழியில் வாங்கி கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றொண்டா இப்போ ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டில் அடுக்கி வச்சு கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த டேஸில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து விலை கூடத்தான் இருந்தாலும் ஹெல்த்துக்கு மிச்சம் நல்லன்றதுனால எப்படியும் வளமையாக எங்களோட வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வரது தான். டெய்லியும் எங்களோட வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வரதுனால நான் அதிகமாக ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கொள்றதில்லை. ஸோ இன்றைக்கி நான் வாங்கி கொண்டு வந்தது பட்டர் ஃப்ரூட்ஸ், மற்றது மேங்கோஸ் 2 வெரைட்டிஸில், அதோடு சேர்த்து பனானாஸ். வெளியில் நல்ல வெயில் ஆயிக்குது. அதனால ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த கொச்சிக்காவெல்லாம் எடுத்து காய போடுவோம்னு யோசித்தேன். காய வைக்கிறதுக்கு முதல்ல நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நெட்டி அதோடு சேர்ந்து சில சருகுகள் இலைகள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும். அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிய விட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய ஒரு சவான் ஒன்றில் சரி, ஒரு அகலமான பாத்திரம் ஒன்றில் சரி, அதை நான் பரத்தி விட்டு காய வச்சுடுவேன். இந்த கொச்சிக்காய் வந்து பவுடர் பண்ணுறதுக்காக வேண்டி வாங்கினதில்லை. வழமையாக நாங்கள் குக் பண்ணும் பொழுது தாளிக்கிறதுக்காகவோ அல்லது சம்பல் செய்வதற்காகவோ நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் கொஞ்சமாக இந்த கொச்சிக்காவை வாங்கி கழுவி காய வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுவேன். அப்போ குக் பண்ணும் பொழுது ஈஸியாக இருக்கும். கொச்சிக்காவையும் காய வச்சாச்சு. இப்போ வந்து இந்த டோமேட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் வெயிலில் காய வைக்க போகிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு. அதனால் இப்போ நான் கிச்சனுக்கு போக போகிறேன். மார்னிங்கே லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனதுனால எனக்கு இப்போ லன்ச் குக் பண்ண வேண்டிய தேவை இல்லை. வரும் வழியில் வாங்கி கொண்டு வந்திருந்த எக்ஸ் எல்லாம் இப்போ நான் ஒன்றொன்றா எக் ட்ரேயில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஆனால் மறக்காமல் வாஷ் பண்ணாமல் தான் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வைக்கணும்.
என்னடா செய்ய போறேன்னு பார்க்குறீங்களா? வேறொன்றும் இல்ல. ஈவினிங் டீக்கு கப் கேக் கொஞ்சம் செய்வோம்னு தான் யோசிச்சேன். கப் கேக் செய்து கொள்றதுக்காக 125 கிராம் சுகர், 125 கிராம் பட்டர் அது 2யும் ஒரு பால் ஒன்ல போட்டு எக் பீட்டரால நல்லா நான் இப்ப பீட் பண்ணிக்கொள்றேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சர்லயும், சுகர் சின்னதாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேணும். பட்டரையும், சுகரையும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கொள்வோம். இப்ப நான் ஒன்றொன்றாக 3 முட்டைகள சேர்த்துக்கொள்ள தான் போறேன். ஒருக்காலே நாங்க இந்த முட்டைகள போடக்கூடாது. கொஞ்சம் ஒன்றொன்றாக போட்டுவிட்டு, அத கொஞ்சம் கொஞ்சமா பீட் பண்ணி ஒன்றொன்றாக சேர்த்துக்கொள்வோம். இரண்டு முட்டைகளையும் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்ப நான் 3வது முட்டையும் இதில ஆட் பண்ணி, நல்லா பீட் பண்ணிக்கொள்ள போறேன். இப்ப நான் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இதில போட்டு திரும்ப பீட் பண்றேன். இப்ப 125 கிராம் மாவ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பீட் பண்ணிக்கொள்ள போறேன். ஒரே தடவையில எல்லா மாவையும் போடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க்கையும் நான் இதில சேர்த்து விட்டுட்டு தான் பீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப நான் 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்றேன். சேர்த்துக்கொண்டுட்டு திரும்பவும் பீட் பண்றேன். இப்ப அவன 10 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்றேன். ஸ்மூத்தான கப் கேக் பேட்டர் இப்ப ரெடி ஆவிட்டது. அவன் ப்ரீஹீட் ஆகும் வரைக்கும் இந்த பேட்டரை கப் கேக் ட்ரேல கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். இந்த கலவை பேக் பண்ணும் பொழுது பொங்கி வரும் என்பதனால நான் இந்த கப்ஸ் நிறையும் வரைக்கும் இந்த கலவையை போட்டுக்கொள்ளல. எல்லா கப்ஸ்லையும் பேட்டரை போட்டு விட்டதுக்கு பிறகு ஒரு டூத்பிக்கை யூஸ் பண்ணி ஈவன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த கலவையை 180 செல்சியஸில் 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிக்கொள்ள போகிறேன். சாஃப்டான பஃபியான கப் கேக்ஸ் இப்போ ரெடி. நல்ல வெயில்ன்றதுனால ஏற்கனவே காய வச்சுருந்த கொச்சிக்கா நல்லா காஞ்சிருந்துச்சு. அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பாட்டிலில் நான் இப்போ ஸ்டோர் பண்ணிக்கொள்ள போகிறேன்.